116 லட்சம் கோடி ரூபாய் எங்கள் பிட்காயின்களை அமெரிக்கா திருடிவிட்டது. சீனா பகீர் குற்றச்சாட்டு. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே கடந்த சில காலமாகவே பதற்றமான ஒரு உறவு நிலவி வருகிறது. இதற்கிடையே தங்கள் நாட்டில் இருந்த கிரிப்டோ மைனிங் மையத்தில் இருந்து அமெரிக்கா சுமார் 1.27 லட்சம் பிட்காயின்களை திருடிவிட்டதாக சீனா பரபர குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. இதன் இந்திய மதிப்பு 116 லட்சம் கோடி ரூபாயாகும். அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையே கடந்த சில காலமாகவே மோதல் போக்கு நிலவி வந்தது. அதிலும் குறிப்பாக ட்ரம்ப் அதிபரான பிறகு இரு தரப்பிற்கும் இடையே மோதல் அதிகரித்தது. இரு நாடுகளும் மாறி மாறி வரி போட்டது. சீனாவும் ரேர் எர்த் மெடல் ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடுகளை விதித்தது. இதனால் ஒருவித பதற்றம் ஏற்பட்டிருந்தது. கடந்த மாதம்தான் இந்த பதற்றம் ஓரளவுக்கு முடிந்தது. இரு நாட்டு அதிபர்களும் நேரில் சந்தித்துக் கொண்ட நிலையில் வர்த்தக பதற்றம் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்தது. இதற்கிடையே அமெரிக்க அரசு மீது சீனா இப்போது பரபர குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது. அதாவது 2020ஆம் ஆண்டில் தங்கள் நாட்டில் இருந்த கிரிப்டோ மைனிங் மையத்தில் நடந்த சைபர் தாக்குதலில் 13 பில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள பிட்காயின் திருடப்பட்டதாகவும் இதற்கு பின்னணியில் அமெரிக்க அரசு இருப்பதாகவும் சீனா குற்றம் சாட்டியுள்ளது. CVERC எனப்படும் சீனாவின் தேசிய கம்ப்யூட்டர் வைரஸ் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் மையம் இதுகுறித்து விரிவான ரிப்போர்ட்டை வெளியிட்டது. அதில் அப்போது உலகின் மிகப்பெரிய கிரிப்டோ சுரங்க நிறுவனங்களில் ஒன்றான லூபியனிடமிருந்து 1,27,272 பிட்காயின்கள் திருடப்பட்ட நிலையில் அந்த சைபர் ஹேக்கிங் நிகழ்வுக்கு அமெரிக்கா தான் காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய மதிப்பில் இந்த பிட்காயின்களின் ஒட்டுமொத்த இந்திய மதிப்பு 116 லட்சம் கோடி ரூபாயாகும். CVERCயின் அதிகாரப்பூர்வ வீசாட் கணக்கில் இது தொடர்பான புகார் வெளியிடப்பட்டது. அதில் இந்த சம்பவம் ஒரு சாதாரண சைபர் திருட்டு கும்பலின் வேலை இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கான காரணத்தையும் அவர்கள் விளக்கியுள்ளனர். அதாவது ட்ரம்ப் முதல் முறை அதிபராக இருந்தபோது அவரது பதவிக்காலம் முடிவடைய சில காலம் இருந்தபோது இந்த சைபர் திருட்டு நடந்துள்ளது. இருப்பினும் அதன் பிறகு 4 ஆண்டுகளாக அந்த பிட்காயின் ஒரே வாலெட்டில் வைக்கப்பட்டு இருந்ததை CVERC சுட்டிக்காட்டியது. எப்போதும் பணம் பார்க்க விரும்பும் ஹேக்கர்கள் உடனடியாக ஹேக் செய்த பணத்தை விற்றுவிடுவார்கள். ஆனால் இந்த சம்பவத்தில் சுமார் 4 ஆண்டுகள் அந்த பிட்காயின் அதே வாலெட்டில் இருந்துள்ளது. இதை வைத்து பார்த்தால் அது ஒரு ஹேக்கிங் அமைப்பால் திருடப்பட்டு நடத்தப்பட்ட ஒரு துல்லியமான நடவடிக்கை போலவே தெரிகிறது. மேலும் கடந்த அக்டோபர் மாதம் சென் ஷி என்ற கோடீஸ்வரருக்கு எதிராக அமெரிக்கா எடுத்த நடவடிக்கையையும் சீனாவின் CVERC சுட்டிக்காட்டுகிறது. சீனாவில் பிறந்த கம்போடிய கோடீஸ்வரரும் பிரின்ஸ் என்ற குழுமத்தின் தலைவருமான சென் ஷி மீது அமெரிக்க நீதித்துறை பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது. அவர் பல்வேறு மோசடிகளிலும் ஈடுபட்டதாக சொல்லி வழக்கு பதிவு செய்திருந்தது. மேலும் அவரிடமிருந்து 1,27,271 பிட்காயின்களை பறிமுதல் செய்வதாகவும் இது எந்த நாட்டிலும் இல்லாத மிகப்பெரிய பறிமுதல் என்றும் அமெரிக்கா கூறியிருந்தது. சரியாக சீனா கிரிப்டோ மையத்தில் இருந்து எவ்வளவு பிட்காயின் திருடப்பட்டதோ அதே அளவு பிட்காயின் 4 ஆண்டுகள் கழித்து பறிமுதல் என சொல்லப்பட்டு இருப்பதாக சீனா கூறுகிறது. மேலும் இந்த பிட்காயின்களை எப்படி கைப்பற்றப்பட்டது என ஜென் தரப்பு வழக்கறிஞர்கள் கேட்டபோதும் அது குறித்த தகவல்களை அமெரிக்க நீதித்துறை பகிர்ந்து கொள்ள மறுத்துவிட்டது. இதையும் சீனா சுட்டிக்காட்டியிருக்கிறது.